ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சமையல்னால் மதியானம் சிக்கன் வாங்கியிருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ, ஹாஃப் கேஜ் தான். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா ரசம் வச்சுட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். சிக்கன் மிளகு கறி செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்க மக்களே. எண்ணெயில் சோம்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 கேஜி சிக்கனு. இந்த மிளகு எப்படி அரைக்கணுன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகு தூள் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இது எல்லாருமே செய்யலாம். கோல்டாக இருக்குது. வீட்டில் இருக்க பேச்சுலர் பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வீட்லேயே உங்கள் கையாலே இப்போல்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயே போடுறாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே ட்ரை பண்ணி கற்றுக்குங்க. ஏன்னா ஹோட்டலில் போய் காசு செலவு பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களை நீங்களே யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா எப்படி சொன்னால் தினமும் என்ன உங்களால் பண்ண முடியாது. இப்போது வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, ரெஸ்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீக்கெண்ட் டேஸில் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யார் சிம்பிளாக சொல்கிறாங்களோ அதை வச்சு கற்று சாப்பிடுங்க. எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கும் கெடுதி. அதனால் ஊர் விட்டு ஊர் வரீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஸோ அதனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உடம்பே நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா அப்பா அம்மாலாம் உங்களை விட்டுட்டு அவங்க அங்கே இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதனால் வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்கப்பா. ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால் உடம்பை பார்த்துக்குங்க. அதேமாதிரி அக்கா செய்கிறதையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது எப்படி செய்யணும்னு நான் பண்ணுறேன் பாருங்கள். இவங்க எண்ணெயில் ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். ஏன்னா சூடு இல்லையா சிக்கனு, அதனால் நான் வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டாச்சு. சரிங்களா? அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் பாருங்கள். அடுத்தது என்ன போட்டோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதக்க விடுங்க. சரிங்களா? நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் நல்லா வதங்குதா? சரிங்களா? அது கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு நான் போடுறேன். பேச்சுலர் பிள்ளைங்களும் அது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி எங்கள் போய் கடையில் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்க வேண்டியதில்லை. அதனால் வீட்லேயும் பிள்ளைங்கள்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடி போய் தேவையில்லாத வாங்க வேண்டாம். இது எப்படி அரைக்கணும்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க யூடியூப்பில் பாருங்கள். நானும் போடுறேன். இப்படி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல. வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா? இப்போது சிக்கனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை அந்த எண்ணெயிலே வேக விடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சிக்கனை எண்ணெயில் போட்டுட்டேன், நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன மசாலா போடுறதுன்னு காமிக்கிறேன். ஆனால் செல்லை ஒரே கையிலே பிடிக்கிறதுனால என்னால் தனித்தனியாக காமிக்க முடியாது. நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் போட்டுட்டேன். இப்போ என்னென்னன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க பாருங்க. மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கறதுனால 1/2 ஸ்பூன் போதும். இது கறி மசாலா. நான் எப்போ யூஸ் பண்ணுற ஒரே மசாலா கறி மசாலா, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கலருக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சும்மா கலரு கொஞ்சம் இதுவாக தெரியணுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு. இவ்வளோ தான் மக்களே. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் காய் நல்லா வெந்து வர டைமில் நம்ம மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், ஜோதி பேஷனில். இப்போ அதை கொட்டி நல்லா இன்னுமே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சுண்டி மேலே வர மாதிரி நல்லா காய் வெந்த பிறகு இறக்கிடலாம். ஃபைனல் லுக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ரொம்ப அனல் வைக்காதீங்க, கம்மியான அனல்லே வேக விடுங்க. கறி வெந்த பிறகு கடைசியில் என்ன பண்ணால் மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே இறக்கிட்டால் என்னோடய ஸ்டைலில் மிளகு சிக்கன் கறி ரெடி. நான் ஃபைனல் லுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
பாருமா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அதை அனலில் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் மிளகு சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது கடைசி ஃபைனல் லுக்கை நான் காமிச்சு வீடியோ முடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் லுக் அக்கா ஸ்டைலில் சிக்கன் மிளகு கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கு வந்து லைஃப்பில் எப்போவுமே ஒரு படியாக நான் கொண்டு போகிறேன். அதனால் எனக்கு எப்பொழுதும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.